உண்மையிலேயே திமுக வட்டாரத்துக்குள்ளார முதலமைச்சரை நெருங்கி இருக்க வட்டாரத்துல இப்ப பேசுற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா டிவிக்காவை ஈஸியா க்ளோஸ் பண்ணிடலாங்க. அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க. சுத்தி இருக்கிற 4 பேர் மேல ஒரு 10 கேஸ் போட்டா நான் இவங்களை காலி பண்ணிடலாங்க. இவங்களை நீங்க பெரிய பொருட்டா எடுத்துக்காதீங்கிற அளவுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் லெவல கொடுத்துட்டீங்க. இத நீங்க டைரக்டா ஃபேஸ் பண்ணிருக்கணும். இத நீங்க போய் கைது நடவடிக்கைக்கு உள்ளாகி இருக்கணும். உண்மையிலேயே அவங்க சொல்ற மாதிரி மக்களுடைய அனுதாப பார்வை தாவேகா மேல விழுந்திருக்கும். நீங்க புஷி ஆனந்த் கைது செய்யப்பட்டிருந்தாலோ, நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டிருந்தாலோ, இது தாவேகா சார். நீங்க பொதுச் செயலாளருக்கு இணை பொதுச் செயலாளருக்கு இவ்வளவு கட்சி கட்டுறீங்க. ஆனா உங்க மாவட்ட செயலாளரை நீ பரவாயில்ல அரெஸ்ட் பண்ணிக்கன்னு விடுறீங்க. அப்ப என்ன அர்த்தம்? டாப் கேடர்ஸை சேஃப்டி பண்றீங்களா? கீழே இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டால் பரவாயில்லையா? உங்களுடைய தாவேகாவில் இருக்கக்கூடிய பல மாவட்ட செயலாளர்கள் நாளைக்கு நீங்க பிரச்சாரத்துக்கு வரப்ப ஏற்பாடு செய்வதற்கு யோசிக்கிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் போய் உங்களை விட்டுருச்சு. இத நீங்க ஃபேஸ் பண்ணணும். நீங்க இது ட்ரோல் மெட்டீரியல் ஆயிட்டீங்க. நீங்க கிண்டல் பண்ணிக்கிட்டு உங்களை ஓட்டுறாங்க. நீங்க விளையாட்டுத்தனமா நீங்க இந்த மாதிரி தலைமுறைவா இருக்கிறதா நாளைக்கு இந்த ஏதோ மசாலா காஃபி படத்துல அவன் கடனை கொடுத்துட்டு வேற மாறு வேஷத்துல கடன் கேட்பான். அந்த வேஷத்துல எல்லாம் புஷி ஆனந்த் போட்டோவை போட்டு இவர் இப்படிதான் எங்கேயா சுத்தி இருப்பாரு, கண்ணில் தென்பட்டால் தெரியப்படுத்தணும் ட்ரோல் மெட்டீரியல் மாதிரி ஆயிட்டீங்க. உங்கள் மீது இருந்த அனுதாபத்தை நீங்களே நகைச்சுவையா மாத்திக்கிட்டீங்கிறப்ப இது கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம்.